எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்மளுக்கு 2 நாள் நேற்று நல்லா மழை பெஞ்சது. எனக்கு மல்லிகைப்பூ பூத்துருக்கு. இங்கே இருக்க மொட்டுக்கெல்லாம் வெயில் வரவும் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய புதினா, நம்மளுடைய ரோஜாப்பூ அதுவும் செம்மையாக பூத்துருக்கு. இங்கே மொட்டுக்கள் கூட நம்மளுக்கு நிறையா வச்சுருக்கு. சரி, இந்த வேப்ப மரத்தை பிடுங்கி விடணும். நம்மளுடைய டிசம்பர் பாருங்கள், நம்மளுடைய செம்பருத்தி நல்லா புது இதழ்கள் விட்டு நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. அதே மாதிரிக்கே நம்மளுடைய டிசம்பர் இதுவும் எல்லாம் பூத்தி கீழே கொட்டிடுச்சு. காலையில் சாயங்காலம் வீடியோ எடுக்கிறேன். இங்கே வருங்க, எல்லாம் பூக்கள் கொட்டிடுச்சு. நம்ம பறிச்சு விட்டால் புதிய தளிர்கள் வந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நிறைய புது தளிர்கள் தான் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இங்கே நிறையா பூக்களும் மொட்டுக்களும் நம்மளுக்கு விட்டுகிட்டே இருக்குங்க. 2 நாள் மழைன்னு சொல்லிட்டு நான் பறிக்கவே இல்லை. நம்மளுடைய ஓமவல்லி, நம்மளுடைய அடுக்கு மல்லி எதுவும் சூப்பராக பூத்து நிறைய பூத்து நம்மளுக்கு கிடச்சிட்டு இருந்தது. நம்மளுடைய கொய்யா செடி, பப்பாயா செடி பாருங்கள், செம்மையாக இருக்குன்னு நம்மளுடைய பப்பாயா. நம்மளுடைய இந்த டேபிள் ரோசஸ் ஒயிட் எல்லாமே சாயங்காலமே பூத்து மடிஞ்சிருச்சு. நிறைய காலையில் பூத்துச்சு. நம்மளுடைய வல்லாரைக்கீரை புதுசுங்க வச்சு 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளுடைய செடி இது மல்லிகைப்பூ செடி, இதுவும் பறிச்சு விட்டு நிறையா புது தளிர்கள்லாம் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் பூத்துட்ருக்கு. நம்மளுடைய இது எல்லாமே இன்றைக்கி நிறைய பூத்து இங்கே வாடிடுச்சு. நம்மளுடைய மஞ்சள் எல்லாமே மழை பெய்யும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய புதினா நிறையா சாப்பாட்டுக்கு நம்ம நறுக்கிட்டே இருக்கோம். டபுள் கலரு. இங்கே இருங்க கனகாமரம் 2-3 நாளாக பறிக்காதனால நிறையா இருக்குது. செடி ஃபுல்லாக இருக்குது, நிறையா இருக்குது. நம்மளுடைய மாதுளம்பழம் நல்லா செடி பூக்கள் விட்டு கொட்டுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இங்கே நல்லா பிஞ்சு விட்டதோடு அப்படியே கொட்டிடுது. கொய்யாப்பழ செடி அதுவும் செம்மையாக வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சந்தன முல்லை அதுவும் செம்மையாக வந்துட்டுருக்கு. நிறையா பூக்கள் பூத்து நிறையா முடிஞ்சிருச்சு. மறுபடியும் புது தளிர்கள் விட்டுட்டுருக்கு. நம்ம பூ பறிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே வெள்ளை கலர் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக கோழி கொண்டையெல்லாம் செம்மையாக பூத்துருக்கு. பார்த்தீங்களா, நம்மளுக்கு இவ்வளோ கனகாமரம், மல்லிகைப்பூ, ஒரு ரோஜாப்பூ கிடச்சிருக்கு. அங்கே கீழே போய் நம்ம தோட்டத்தை பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க நம்மளுடைய வெத்தலை கொடி செம்மையாக வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நம்மளுடைய இட்லி பூ இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடுச்சு. நம்மளுடைய பருப்பு கீரை, நம்மளுடைய டிசம்பர் ஊதா கலர் டிசம்பர், நம்மளுடைய தூதுவளை செம்மையாக பூத்துச்சு. நம்மளுடைய கீழே பாருங்கள், நம்மளுடைய லேடிஸ் கனகாமரம் அதுவும் செம்மையாக பூத்துட்ருக்கு. இந்த சைடுக்குள்ளே நம்மளுடைய இட்லி பூ அதுவும் செம்மையாக வந்துடுச்சு. பாருங்க, நம்மளுடைய கோழி கொண்டை பூத்துடுச்சு. நம்மளுடைய பிச்சிப்பூ இது ஆடு மேய்ஞ்சிடுச்சு, நல்லா தளிர் வந்தது. இங்கே பாருங்கள், நம்மள்கிட்ட வாடாமல்லி எவ்வளோ சூப்பராக நிறைய பூத்துருக்கு. பிள்ளைங்க வேறு பறிச்சிட்டாங்க. மருதாணி செடி இங்கே பாருங்கள், எங்கிட்ட வருணே ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே பாருங்கள், நம்மளுடைய அன்னாசி பழம் சூப்பராக வந்துட்டுருக்கு. அன்னாசி பழம் பூவு பாரு, பூவு. நம்மளுடைய கீழா நெல்லி செடி அது மஞ்சள் கமலைக்கு நல்லது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கொய்யாப்பழம் செடி சூப்பராக வந்துட்டுருக்கு. கீழா நெல்லி செடி இது மஞ்சள் கமலைக்கு உள்ள மருந்து, வெள்ளை கீழா நெல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க நம்மளுக்கு இவ்வளோ கனகாமரம் கிடச்சிருக்கு. கொஞ்சோண்டு டிசம்பர் மல்லிகைப்பூ இது பழசு, இதுதான் இன்றைக்கி பிடுங்கின மல்லிகைப்பூ. நம்மளுக்கு ஒரு ரோஸ் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.